நம்ம உருவாக்குன அந்த ஜீவன் நம்மளால உடைஞ்சிடக்கூடாதுன்னு உங்களையே யோசிக்கிறதுனால தான்டா எல்லாத்தையும் பொறுத்து போறேன். உங்க ஜெனரேஷனுக்குலாம் நான் சொல்ல நினைக்கிறது ஒண்ணுதான்டா. நீங்க சுயமா வாழுங்க. உங்களை தடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஆனா உங்களோட சுயநலத்துக்காக இன்னொருத்தவங்களோட உணர்வை அடிச்சு நொறுக்காதீங்க. அதெல்லாம் நியாயமே கிடையாது. பெத்த பிள்ளைங்களே வந்து நம்மளை காயப்படுத்தும் போது வலிக்குதுடா. இவங்களுக்காக தானே இவ்வளவையும் தாங்கிட்டு வாழறோம். இவங்களே இப்படி புரிஞ்சுக்காம பேசுறாங்களேன்னு வேதனையா இருக்கு தர்ஷா. நீங்கெல்லாம் வந்து பேசி வாரி வாரி கொட்டுற அந்த வார்த்தைகள்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சு போச்சுடா. இந்த உலகத்துல யார் என்ன பேசினாலும் அது ஒரு பொம்பளை பெருசா பாதிக்காதுடா. ஆனா பெத்த குழந்தை வந்து அம்மாவை அவளோட கேரக்டரை ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அந்த மனசு தாங்காது தர்ஷா, உடைஞ்சிரும் தர்ஷா. நீ அந்த தண்டனை எல்லாம் எனக்கு எப்பவோ கொடுத்துட்ட. இனிமேலாச்சும் தயவு செஞ்சு யார் என்ன சொன்னாலும் நீ எதுவும் சொல்லிடாத. இதுக்கு மேல என்னால முடியாதுடா, தாங்க முடியாதுடா.